ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 ஷேடிங் அப்புறம் பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஷேடிங் அப்படின்னா நம்ம ஒரு பிளேஸை எப்படி ஷேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அது வந்து ஃப்ளார்ஸில் தான் நிறைய செய்வோம். இப்போ நம்ம பண்ணுற ஷேடும் முக்கியமாக ஃப்ளார்ஸில் தான் வரும். இது வந்து இனிமேல் வர கிளாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம். அதனால் நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேடிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைப் பார்க்க போகிறோன்னா ஈக்குவல் ஷேடிங் தான் பார்க்க போகிறோம். ஈக்குவல் ஷேடிங் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பெட்டல் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஒரு பெட்டல் வரைஞ்சிருக்கோம் ஒரு ஃப்ளாரில், அதுக்கு நம்ம எப்படி ஈக்குவலாக ஷேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் ஷேடிங் அப்படின்னா ஈக்குவலாக ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டராக ஒரு லைன் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக நெக்ஸ்ட்டு நம்ம ஷேட் பண்ணணும். ரொம்ப தின்னாக ப்ரெஷரே இல்லாத மாதிரி பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மவுண்டைன் ஷேடிங். மவுண்டைன் எப்படி இருக்கும்? பேசிக்காக நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து மவுண்டைன் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் வரைவோம் இல்லையா? இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஷேடிங் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டராக ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வர லைன் வந்து அதுக்கு கீழே இருக்கணும். இது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இங்கே வந்திருக்கு இல்லையா? இதுதான் வந்து மவுண்டைன் ஷேடிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டபுள் சைட் ஷேடிங் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு தெரியுதா நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு? மேலே எப்படி போட்டிருக்கோம், கீழே எப்படி சொல்கிறது, இப்படி தான் போட்டிருக்கோம். இது மேலே வந்து இப்படி போட்டிருக்கோம், கீழே வர மாதிரி போட்டிருக்கோம். கீழே நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோன்னா இந்த லைன் பெருசாக போட்டுட்டு அதுக்கு கீழே எல்லா லைனும் போட்டிருக்கோம். மேலே வந்து இந்த லைன் சின்னதாக போட்டுட்டு அதுக்கு கீழே எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? இதை விட பெருசாக போட்டிருக்கோம். கீழே இருக்கிற இடத்துல எப்படி போட்டிருக்கோன்னா நடுவில் சென்டரில் இருக்க லைன் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதை விட குட்டி குட்டியாக போட்டிருக்கோம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, கரெக்டாக போடுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சைட்வே ஷேடிங். அது ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அதை அப்படி சைடாக இழுத்து விட வேண்டியது தான். இதை நம்ம ஈக்குவலாகவும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம், நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஈக்குவலாக எப்படின்னா
இப்படியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஆரஞ்ச் ஷேடிங். இது பெட்டல்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டே சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதிலிருந்தே அப்படியே இழுத்து விடலாம். இதுதான் ஆரஞ்ச் ஷேடிங். கொஞ்சமாக ஒரு டாட் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறோங்கிறது தான். இதுவே நம்ம கையில் இல்லாட்டி வெறும் பேப்பரில் போட்டோம்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். இதை விட இன்னும் லேஸாக நம்ம போட முடியும். இது ஷீட் அப்படிங்கிறதுனால சரியாக போட முடியல. ஓகேவா? நம்ம போடும்போது கூடவே இழுத்துட்டே வருது. இதே நம்ம கை இல்லாட்டி வெறும் பேப்பர் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ ஷேடிங் பார்த்துட்டோம். அடுத்து பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஃப்ளார்ஸ் பார்க்குறோம். இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ஃப்ளார்ஸில் எல்லா இடத்துலையுமே வரும். நம்ம அட்வான்ஸ் ஃப்ளார்ஸாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஃப்ளார்ஸாக இருந்தாலுமே இந்த எலிமெண்ட்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே வரும். நம்ம இதை வச்சுட்டு நிறைய ஃப்ளார்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இதை நம்ம டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். நான் எல்லா எலிமெண்ட்ஸுமே கொடுத்துறேன். அட்வான்ஸ் மட்டும் இல்லாமல் பேசிக்காக ஃப்ளார்ஸ்க்கு என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். தெரியுதுங்களா?
டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் இப்போ பார்த்துட்டோம். இப்போ இந்த பெட்டல்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஒவ்வொரு பெட்டல்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த பெட்டல்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய ஃப்ளார்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஓனாக கூட க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஐடியா வச்சு நீங்களே ஒரு ஃப்ளார் கூட க்ரியேட் பண்ணுங்கள். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் மெஹந்தியை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? இன்றைக்கி நம்ம 2 டாபிக் கிட்ட பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் இல்லைனா எலமெண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஃப்ளார்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பொதுவாக எல்லா ஃப்ளார்ஸோட பெட்டல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் ஃப்ளார்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பெட்டல்ஸ் தான் வந்து பொதுவாக எல்லா இதுக்குமே வரும். ஓகேவா? இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீப் ப்ராக்டிஸ், கீப் ஆன் ப்ராக்டிஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.